செந்தில்வேல் நம்ம அல்லூர் சீனிவாசன் இணைந்திருக்கார். வணக்கம். நான் அடுத்து வர்றேன் உங்கள்கிட்ட. செந்தில்வேல், கர்நாடக முதலமைச்சருடைய இன்றைய பேட்டி, தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் ஒரு 3 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ரொம்ப சந்தேக மரணங்கிறாங்க. கர்நாடகத்திலே அதற்கு எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்றைக்கு கண்டித்து தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்காங்க, வலியுறுத்திருக்காங்க. தலைவர்கள் சிபிஐ விசாரணையை கேட்டிருக்காங்க. ஆனால் கர்நாடக முதலமைச்சர், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் சரியான விசாரணை நடத்திட்டு இருக்கோம், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், இதில் தலையிடாதீங்கிறார். மேகேதாட்டு காவேரி விவகாரத்துலேயும் அவங்களுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போயும் அப்படி தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப எதை வெளிப்படுத்துது இதெல்லாம்? அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு சென்ற 2021 ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியெழுதுற போகிறாருன்னு ஒரு பாட்டை போட்டு மக்கள் ஏமாந்து, மரியாதைக்குரிய பிரசாந்த் கிஷோர் மக்கள்கிட்ட பொய்யா கொண்டு வாக்குறுதிகளை சேர்த்தாரு, கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணார். அந்த பெண் நிறுவனம் தான் அன்றைக்கி பிரசாந்த் கிஷோருடைய பின்னணிலேருந்து செயல்பட்டுச்சு. அதே குரூப்பில் வேலை செஞ்சவங்க தான் இன்றைக்கு ரூட் மாபியா. அந்த ரூட் மாபியா தான் 2026 எலெக்ஷன்லையும் ஒரு விஜய் பாடலை ரெடி பண்ணி அந்த பாடலுக்கு மக்கள் மதிமயங்கி வாக்கு செலுத்திட்டாங்க. இன்றைக்கு ஒரு ஆட்சி அமர்ந்துருச்சு. அதனால் இந்த நேரத்தில் நான் ஒன்றே ஒரு பதிவு பண்ண விரும்புகிறேன். ஔவையாருடைய வாக்கு, அந்த வைர வரி, கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இங்கே தான் ஒரு எடப்பாடியாருங்கிற ஒரு விவசாயியுடைய தேவை தமிழ்நாட்டுக்கு புரியுது. எப்படி இன்றைக்கு 3 பேர் துள்ள தொடிக்க வனப்பகுதியிலே மாடு மேய்க்க சென்றவர்களை தேடி சென்றவர்களை கர்நாடக காவல்துறை சுட்டு கொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் போராளி என்று தன்னை பிரகடனப்படுத்தக்கூடிய கட்சிகள், சமூக நீதி, சமத்துவம், மனிதநேயம் இப்படிலாம் சொல்லி ஏமாற்றி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள், வாய் மூடி மௌனமாக இருக்கக்கூடிய மௌனம் நாம் பார்க்குறோம். அந்த மௌனத்தை பார்க்குறோம். அப்போ இவர்கள்லாம் அதிகாரத்தில் பங்காளர்களாக பங்கேற்று விட்டால் தமிழனை எங்கே வேணாலும் சுட்டு கொள்ளலாம். இதுதான் அதுக்கு புரிதல். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த மொழியை தான் நம்ம ஏற்றுக்கிறோம். இல்லை, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இன்னைக்கு கண்டிச்சு அது சட்டப்பேரவையில் பதிவு அதிமுக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து, மரியாதைக்குரிய பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிட்டாரு. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தயாரிக்கக்கூடிய திமுகவும் தன்னுடைய கண்டனத்தை. நான் கேட்குறது, தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஒரு தடுக்கணுங்களாம் போராடுவாங்க? யார்? இடதுசாரி கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிங்க, விடுதலை சிறுத்தை கட்சி, அப்புறம் முஸ்லீம் இயக்கங்கள், சிறுபான்மை இயக்கங்கள். இப்போ இவங்கெல்லாம் இந்த தமிழ்ங்கிற ஒற்றை நேர்கோட்டெல்லாம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 தமிழர் எவ்வித காரணமின்றி விசாரணையின்றி எதுக்காக ஒரு மாடு மேய்க்க போன தேடி போன சுடுறது தவறா? அப்படிங்கிற அளவுக்கு தவறா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எதிர்கட்சியுடைய செயல்பாடு இருக்குது. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த தமிழ்நாட்டில் என்ன ஒரு சின்ன குண்டூசி விழுந்தால் கூட அதை எடுத்து லைவில் காட்டுற ஊடகங்கள் கூட இந்த பிரச்சனையை பெருசாக எடுத்து காட்டின மாதிரி எனக்கு தெரில. 3 தமிழர், அவன் என்ன இன்னைக்கு வரைக்கும் தெரில. இந்த விவகாரம் நேற்று கர்நாடக சட்டப்பேரவையில் எதிர்வச்சது பிறகுதான் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில், தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் எப்படி எதிர்க்கு நீங்கள் சொல்லணும். அதிமுகவும் திமுக நான் கேட்குறது, நான் டார்கெட் பண்ணுறது 3-4 கட்சிகள். தமிழ்நாட்டில் நாங்கள் உரிமைக்கு நாங்கள் எந்த காலத்துலையும் நாங்கள் பின்னோக்கி போக மாட்டோம், அந்த உரிமைகளை கட்டி காப்போம், என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய உரிமை குரலாக இருக்குங்கிற ஒரு 3-4 கட்சிகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஏமாற்றி பிழைப்புவாத கட்சியாக இருக்குல்ல. இன்றைக்கு அதிகாரத்தில் பங்கெடுத்துக்கிட்டு இன்றைக்கு ஒரு 3 தமிழை சுட்டு கொள்கிறாங்க. அவங்க இந்த ஆளும் தாவேக அரசுக்கு வெஞ்சாமரம் வீசுகிற மாதிரி, அந்த அந்த இறப்பையே கொச்சைப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய செயல்பாடு இருக்குது. அதனால் தாவேக அரசை இயக்கிறதே ரூட் மாபியா தான். இந்த ரூட் மாபியா கும்பல் இன்னும் 6 மாதத்தில் என்னென்னலாம் செய்ய போகுதுனே தெரில. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் இயக்குதுங்கிறாங்க, நீங்க கொஞ்சம் மாறுபட்டு இல்லை, இந்த ரெண்டுமே இல்லைங்கிறீங்க. இல்லை, காங்கிரஸ்லாம் அதிகாரத்துக்காக போயிருக்கு, விசிகாவும் அதிகாரத்துக்காக போயிருக்கு, அண்டி பிள்ளைக்க போயிருக்கு. எப்போ வேணாலும் அவங்க விட்டு வர. நான் முழுக்க சொல்றது, இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரூட் மாபியா இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்களை மிரட்டுறது, தமிழ்நாட்டில் உள்ள சமூக செயல்பாட்டில் விரட்டுறது, வலைத்தளத்தில் கருத்து போடுறவங்கள விரட்டுறது, இப்படி எல்லாத்துக்குமே இந்த ரூட் மாபியா ஒரு பெரிய சக்தியாக செயல்படுது. இதை ஏன் நான் மறுபடியும் சொல்ல வரேன்னா, இங்கே சட்டத்தின் ஆட்சி நடைபெறல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் அந்த
மேலே அனுப்புனடியில் ஒரு சாமியார் விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் பரமசிவன் பார்த்தோம். பரமசிவங்கிறவர் லாக்அப் டெத் நடந்திருக்கு. இன்னைக்கு தாவேகாவுடைய கரூர் நகர புகழூர் கரூர் மாவட்டம் புகழூர் நகர செயலாளர் ஒரு பொண்ணை துரத்தி போய் இது பண்ணி வழிப்பறி பண்ணியிருக்காரு. அதை சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்து பின்னால் போலீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு தாவேக நகர செயலாளர்னு சொல்லிட்டு இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கோவில் என்ன உள்ளது போதைப் பொருளை வந்து விற்கிறாங்கன்னு சொன்னதுக்காக ஒரு அமலன் என்ற மாணவர் அடித்தே கொல்லப்பட்டார். அமுதன். திருவொட்டியூரில் ஒரு மாணவர் போதைப் பொருளை வந்து அடித்து. இப்படி தமிழ்நாட்டில் தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது. இன்னும் காஞ்சிபுரத்தில் 2 பேர் நேற்று. அதே மாதிரி இந்த 4 நாளில் ஒரு 2 வயசு குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை, ஒரு 9 வயசு குழந்தை, ஒரு 13 வயசு குழந்தை, இப்படி 4 பேர் வந்து பாலியல் துன்பத்துக்கு உள்ள போகிறாங்க. இங்கே சட்டத்தின் ஆட்சி நடைபெறாங்கிற ஒரு டவுட்டாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் கர்நாடகாவில் சமையல் சுட்டு கொண்டான, ஸ்ரீலங்காவில் சுட்டு கொண்டான, டெல்லியில் சுட்டு கொண்டான, மலேசியாவில் சுட்டு கொண்டான, இவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அவங்களை பொறுத்தவரை உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களுடைய ஒற்றை நம்பிக்கையாக முதலமைச்சர் விஜய் இருக்கிறார்னு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னா, உடனடியாக அந்த கண்டன தீர்மானம் ஏற்றினாங்கல்ல, அடுத்த நிமிஷமே கர்நாடகாவில் என்ன நடந்துச்சு அந்த போலீஸ்கிட்ட ஒரு அறிக்கை வாங்கி நம்ம உள்துறை மூலியமாக சட்டமன்றத்தில் இன்றைக்கி பேசியிருக்கணும். உண்மையிலே அவர் முழுவதுமுள்ள முதலமைச்சர். உரிய நீதி விசாரணை நடக்குது, அந்த மாநில அரசு உத்தரவாதம் கொடுத்துருக்கு, சரியான போக்கில் போகுதுங்கிறாங்க. தமிழருக்கு தாய்க்குடியே தமிழ்நாடு தாங்க. நாம் கேட்காம யாருங்க கேட்க முடியும்? இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள வாழ்கிற தமிழர்களுக்கெல்லாம் நாம தான் தாய்க்குடி, நாம தான் தாய்நாடு, நாம தாங்க கேட்க முடியும். இந்த சட்டமன்றத்தில் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாம இவர் வந்து ஒரு மங்குடி பாவம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க, எல்லா தலைவர்களும் பேசியிருக்காங்க, பதிலும் எல்லா தலைவர்களும் பேசியிருக்காங்க. நிர்மல்குமார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ன பேசினார், இதுதான் கொஸ்டின். இப்போ நிர்மல்குமார் பேசுகிறார், ஆதவ் அர்ஜுனா பேசினார். நம்ம வந்து இந்த தாவேகாங்கிறத கட்சி அவங்க வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணி தங்களை தாங்களே வந்து அழித்துக் கொள்கிறாங்க. நாமளே பார்க்குறோம். மரியாதைக்குரிய நிர்மல்குமார் அமைச்சருடைய பதிவுக்கு எப்படி பதில் சொல்வார், சட்டமன்ற கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்வார், ஆதவ் அர்ஜுனா எப்படி எல்லாம் பேசுறாரு, முன்னாள் அமைச்சர் என்ன கேட்கிறாங்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட கோமாளித்தனமான பதில்கள்லாம் கிடைக்கிறீங்க பாத்தீங்களா? அதை கடந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை இன்றைக்கு செய்தி தொலைக்காட்சிகளை மக்கள் பார்க்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கிறதையும் பார்க்க முடியல. செய்தி தொலைக்காட்சிகளை பார்க்கிற ஒரு ஆர்வம் அதிகரிச்சிருக்கு, ஒரு ஆரோக்கியமா எடுத்துக்கிறோம். ஒளிபரப்ப அதிமுக சார்பில் நாங்க வரவேற்கிறோம். ஆனால் இந்த கோமாளித்தனத்தை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, அல்லூர் சீனிவாசன் குறிக்கிறீங்க, நீங்களும் வழக்குறீங்க தான், விவரமா சொல்லுங்க. தஞ்சாவூர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இது மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் திருமாவளவன் அவருடைய தொண்டர்களுக்கு அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பொது சமூக தலைவராக, அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக வந்து வளர்ந்து இன்றைக்கு ஒரு அறிவுசார் சமூகத்தினுடைய தலைவர் மாதிரி எல்லாருமே மதிக்கக்கூடிய தலைவராக இருக்கார். ஆனால் நாமளே பார்த்தோம் அந்த மரியாதைக்குரிய அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாட்டில் கட்டுக்கடங்காத கூட்டம்னு கணக்கு காட்டி இந்த ஆட்சியினுடைய அதிகார மையத்தை தவறாக பயன்படுத்தி மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன், மாண்புமிகு அமைச்சர் விஸ்வநாதன் எல்லாம் இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி அரசு வாகனங்களை, அரசு பஸ்ஸுகளை துஷ்பிரயோகம் பண்ணி கல்லூரிகளில் உள்ள விடுதிகளில், அரசு கல்லூரிகளில் மாணவர்களுள்ள விடுதிகளில் ஆட்களை திரட்டி இதுவரை விடுதலை சிறுத்தை மாநாட்டில் இல்லாத ஒரு கூட்டம் காமிக்கிறதுக்காக ஒரு ஒர்க்கிங் டேயில் ஒரு கணக்கு காமிச்சு ஒரு 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 மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க. நம்மளே பார்த்தோம் அவங்க நடவடிக்கைகளை. இல்லை, அவர் ஆளுங்கட்சியாக வந்திருக்காங்க, தன்னெழுச்சியாக போயிருக்கலாம்ல. தன்னெழுச்சியாக திரள்ற கூட்டம் நம்மளுக்கு தெரியும். அதனால் இதனுடைய வெளிப்பாடு தான் ஆளுங்கட்சியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கான். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இதை ஒரு வாடிக்கையாகவே வந்து அவருடைய தொண்டர்கள் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தான் சிங்கிளா சண்டை செய்யலாம். ஒரு ஒரு பப்ளிக்காக வர்றவனை 10 பேர் சேர்ந்து காவல்துறை முன்னிலையே அடிக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டத்தை யாரும் கையில் எடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதனால் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் நீங்கள் வந்து அவனை போய் டைரெக்டாக அடிச்சிங்கன்னா, அது காவல்துறையை அடித்தா கூட ஒரு அக்யூஸ்டாக ஓடிடுவான், அவன் குற்றம் பண்ணுறவனா ஓடிடுவான். அவன் நிரபராதியாக இருந்தால் அந்த இடத்துல திருப்பி ரியாக்ட் பண்ணுவான். சடன் ப்ரொவகேஷன் அதை தான் அந்த பையன் பண்ணியிருக்கான். அதனால் இதை வந்து காவல்துறையில் இது நடுநிலையாக நடந்துக்கிறணும். அங்கே வந்து அனுமதி இல்லாமல் போர்டு வச்சவங்க, அனுமதி இல்லாமல் போராட்டம் பண்ணுவோம். போராட்டம் பண்ணுறதுக்கு ஒரு விதி இருக்குது. ஹைகோர்ட் பல கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த விதிப்படி தான் நீங்கள் நினச்சவன தெருவில் உட்காந்து போட முடியாது. அதனால்
அதை காவல்துறை முறையான விசாரணை நடத்தி அங்கே வந்து அத்துமீறி முன் அனுமதி இல்லாமல் போராட்டம் பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி அந்த பையனும் வந்து சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. அந்த இடத்துல காவல்துறை நடந்துக்கிட்ட விஷயம் தப்பு. அவர் அதிகார ஒரு சிவிலியனை அடிக்கிறதுக்கு எந்த சட்டத்தில் உரிமை கிடையாது. காவல்துறை செஞ்சது தப்பு. அவர் சடன் ப்ரொடக்ஷன் ரியாக்ட் பண்ணிட்டான். அதனால காவல்துறை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், அந்த பையன் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதனால இங்கே ஒரு லட்சமாக நடக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஆகாஷ் என்ற பையன் மீது மட்டும் நடவடிக்கை, காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும், அங்கே போராட்டம் செஞ்சவர்களும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். சரி, செந்தில் நிறைவேற்று. தாவேகாவுடைய அரசு காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி பண்ணுது. தமிழர்களுடைய மேகதாது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 3 தமிழர்கள் சுட்டுக்கொண்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லை தொகுதி மறுவரை பிரச்சனை சரி, அதிமுக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. தமிழருடைய உரிமை வந்து காவு போனால். அதனால தாவேக அரசு உண்மையிலே தமிழர்களுக்கு துரோகம் செய்யும் கட்சி காங்கிரஸோடு சேர்ந்து இரட்டை வேடம் போடக்கூடாது. தொகுதி மறுவரை பிரச்சனை என்பது ஏற்கனவே திமுக வந்து இரட்டை நிலைப்பாடு எடுத்து 2019 தேர்தலில் வந்து எல்லை வரைவரை பிரச்சனையை கையில் எடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. 2020 அதே பாலிடிக்ஸை நீங்க இப்பவும் பண்ணக்கூடாது. அதனால தாவேக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையான பதில், தொடர்ந்து பொய்யான பித்தலாட்ட அரசியலை செய்யாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தகுந்த பயிற்சியை கொடுங்க. நீங்க கோமாளித்தனமான சட்டசபை நடத்தாதீங்க. ரொம்ப வேதனையுமே வெக்கமாவும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க.